வணக்கம். இது V55 இன் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லி முனாஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தெமட்டகொட யுவதியின் மரணத்திற்கு காரணமான ராணுவ வீரர்கள் கைது. குளியாப்பிட்டிய நீதவானின் வாகனத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபர் போலீஸ் வலையில். வாக்காளர் அட்டைகளை அச்சிடுவதில் சிக்கல். நெட் கொள்வனவு சுற்று நிருபத்திற்கு எதிர்ப்பு. சுகாதார சேவைக்கென எரிபொருளை பெற ஜப்பானிடமிருந்து நிதியுதவி. மக்களுக்கு நிவாரணம் வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஆலோசனை. கேப்ரியல் சூறாவளியினால் நியூசிலாந்தில் அவசர கால நிலை. இனி விரிவான செய்திகள். பொரளை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குளியாப்பிட்டிய நீதவானின் உத்தியோகபூர்வ வாகனத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபர் ஹோமாகம பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு பொரளை பேஸ்லைன் மாவட்டத்தில் சந்தேக நபர் ஒருவரை இராணுவ வீரர்கள் இருவர் கைது செய்ய முயற்சித்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அங்கிருந்த பெண்ணொருவர் அதில் காயமடைந்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பொரளை பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய யுவதி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த இராணுவ வீரர்கள் இருவரும் பொரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு பொரளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்கஹா குமுர பிரதேசத்தில் ராணுவ வீரர் இருவர் போதைப் பொருள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய குறித்த பகுதிக்கு சோதனைக்கென சென்றுள்ளனர். இதன்போது ஒருவரை கைது செய்ய அவர்கள் முயற்சித்துள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட நிலையில் இதனால் அருகிலிருந்த பெண்ணொருவர் இதில் காயமடைந்துள்ளார். காயமடைந்த 25 வயதுடைய யுவதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் குறித்த ராணுவ வீரர்கள் இருவரும் பொரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் இடம்பெற்ற பகுதி நீதவானினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. පොලිස්ථානය මගින් මෙවන විට අත්අඩංගුවට තිබෙනවා. අපරාධ ස්ථානය පරීක්ෂා කිරීම කරනු ලැබුවා. ගරු මහේස්ත්‍රාතුමා විසින් අද උදෑසන කොට්ටාශ අපරාධ ස්ථාන පරීක්ෂණ නිලධාරී මෙම ස්ථානය පරීක්ෂාවට ලක් කරලා තියෙනවා. විමර්ශන කටයුතු නොකරවා බොරැල්ල පොලිස්ථානය මගින් සිදු කරනු ලබනවා. துப்பாக்கி சூடு நடத்திய ராணுவ வீரர் சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அவர்களை கைது செய்ய வந்தவர்கள் அந்த இடத்திலேயே இருந்துள்ளார்கள். இவ்வாறு செய்ய முடியும். குறித்த விடயம் தொடர்பில் விரிவாக ஆராய வேண்டியுள்ளது. ராணுவ வீரர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கலாம். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலமே உண்மையை உறுதிப்படுத்த முடியும். இதேவேளை குளியாப்பிட்டிய நீதவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான அமில சம்பத் ஆரியசேனவின் உத்தியோகபூர்வ வாகனத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபர் வத்தளை ஓலியாமுல்ல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தங்கியிருந்த ஹோமாகம பிரதேசத்தில் உள்ள வீட்டை சோதனையிட்ட போது கொள்ளை சம்பவத்துக்கென பயன்படுத்தப்பட்ட 2 போலி துப்பாக்கிகள் உட்பட கூறிய ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நஞ்சு கலந்த திரவியம் அடங்கிய போத்தல் ஒன்றும் மிளகாய் தூள் பையொன்றும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகனத்தை மீள வழங்க 5 லட்சம் ரூபாவை வழங்குமாறு நீதவானிடம் சந்தேக நபர் தொலைபேசியினூடாக கோரியுள்ளார். கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளினூடாக 27 வயதான குறித்த சந்தேக நபர் கைதாகியுள்ளார். நிதி வழங்கப்படும் வரை வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட மாட்டாதென தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றினூடாக அரசு அச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்பு ஒத்திவைக்க நேரிடலாம் என பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை அச்சிடுவதற்கான செலவை ஈடு செய்வதற்கான நிதி கிடைக்கப்பெறும் வரை வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட மாட்டாதென அரசு அச்சகர் கங்கானி லியனுகே கடிதம் ஒன்றினூடாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் எழுத்து மூலம் அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹெவா தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டைகளை அச்சிடுவதற்கென சுமார் 461 மில்லியன் ரூபாய் நிதியை அரசு அச்சகத்திற்கு தேர்தல் ஆணைக்குழு வழங்க வேண்டும். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுற்றுநிருபத்திற்கமைய அரசு நிறுவனங்களில் சேவையொன்றை வழங்குவதற்கு முன்னர் அதற்கான கட்டணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் வாக்காளர் அட்டைகளை அச்சிடுவதற்கு தேவையான நிதியை வழங்கும் வரை குறித்த பணிகளை மேற்கொள்ள முடியாது என அரசு அச்சகர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்புடன் தபால் மூல வாக்களிப்பு பிற்போடப்படலாம் என பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது.
ඔවුනත් මේක ඉතිහාසයේ පළවෙනි වතාවට வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறு இடம்பெறுகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது கட்டண அடிப்படைக்கு அமைய அரசு நிறுவனங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்பட்டுள்ளன. எனினும் முதல் தடவையாக இந்த நிலைமை மாறியுள்ளது. தபால் மூல வாக்களிப்பை நடத்துவதற்கும் வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். எதிர்வரும் ஓரிரு தினங்களில் வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்படாவிடின் குறித்த விடயத்தில் பிரச்சனை ஏற்படும். මේ චන්ද්‍රපත්‍රිකා මුද්‍රණය නොවුනොත් ඒ ගැටලුව තිබෙනවා. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. அரச நெட் கொள்வனவு மற்றும் நெட் தொகையை அகற்றும் வேலைத்திட்டத்திற்கான சுற்று நிருபம் திரைசேரியினால் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் கையொப்பத்துடன் சுற்று நிருபம் வெளியாகியுள்ளது. 2022-23 பெரும்போகத்தில் நெல் அறுவடைக்கென விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் மேலதிகமாக அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படும் நெல்லை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கும் வகையில் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரும்போகத்தில் நெட் கொள்வனவு வேலைத்திட்டத்தின் கீழ் நாட்டரிசி நெல்லை மாத்திரம் கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ நாடு நெல்லை 100 ரூபாவிற்கு அல்லது அதற்கு குறைவாகவும் கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நெட் கொள்வனவு செயற்பாட்டின் கீழ் களஞ்சியப்படுத்தல் மற்றும் அதற்கான ஆவணங்களை முன்னெடுத்துச் செல்லல் மற்றும் கணக்காய்வு செயற்பாடுகளின் பொறுப்புகள் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை நெட் கொள்வனவு தொடர்பாக வெளியான சுற்று நிருபத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதற்கு தீ வைப்பதற்கு தேசிய கமநல குழுவின் தலைவர் அனுர தென்னகோன் செயற்பட்டுள்ளார். விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் சுற்று நிருபம் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். මේ විකෘති චක්‍රලේඛනවලට අනුව இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைக்கமைய விவசாயிகள் நெல்லை வழங்கினால் அவர்கள் தற்கொலை செய்ய நேரிடும். இதனால் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த சுற்று நிருபத்தை கிழித்து தீ வைக்க வேண்டும். இந்த செயற்பாடுகளை குறித்த அரசாங்கம் தொடருமாயின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப நேரிடும். நெல்லை அரசாங்கம் கூறும் விலைக்கமைய விவசாயிகள் வழங்கக்கூடாது. நாம் நெல்லை வைத்துக் கொண்டு அரசாங்கத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும். எமக்கேற்ற விலைக்கு நெல்லை வழங்குவோம். චක්‍රලේඛනය මෙන්න චක්‍රලේඛනය අපි මේක ගිනි තියනවා. அத்தியாவசிய மற்றும் அவசர சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்ய 38 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க ஜப்பான் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார். ஜப்பான் yen பில்லியன 5ක ප්‍රදානයක් 38 மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கைக்கு வழங்க ஜப்பான் இணங்கியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கவனத்திற்கொண்டு அத்தியாவசிய மற்றும் சுகாதார சேவைகளை இடையூறின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்யும் நோக்கிலேயே இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. சர்வதேச ரீதியாக நாம் இதற்கான நிவாரணங்களை கோரியுள்ளோம். மேலதிகமாக 10 பில்லியன் ரூபாவை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குவது தொடர்பில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். විශාල මූල්‍ය අර්බුදයකට මුණපාත් සිටිනවා. ජාත්‍යන්තර වශයෙන් මේ සඳහා විශාල ආධාර ඉල්ලා තිබෙනවා. අපි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට අතිරේකව තවත් බිලියන 10ක් වෙන් කිරීම සඳහා ඊයේ දිනේදී කැබිනට් මණ්ඩලයට ජනාධිපතිතුමා දැනුම් දීමක් කරා. ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென நிவாரணங்களை வழங்கும் வகையில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ගොවි ජනතාව පසුගිය දිනවල දීර්ඝ මැසිවිල්ලක් වාර්තා කළ 1 கிலோ நெல்லுக்கு 60 ரூபாய் கிடைப்பதாக கடந்த காலங்களில் விவசாயிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். குறைந்தபட்சம் 80 அல்லது 90 ரூபாய் கிடைக்க வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டனர். பிரதேச செயலாளர் அலுவலகங்கள் மாவட்ட செயலாளர்களூடாக நெல்லை கொள்வனவு செய்ய 10 பில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். குறைந்தபட்சம் 100 ரூபாய் என்ற நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து 20 லட்சம் குடும்பங்களுக்கு அதனை இலவசமாக வழங்கும் வேலை திட்டத்தை இவ்வாரத்தில் ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான நிலுவை கொடுப்பனவுகளை வழங்குவதற்கென பகுதி வாரியாக கிடைக்கப்பெறும் குறித்த நிதியை பயன்படுத்துமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார். மந்த போசாக்கை குறைக்கும் வகையில் நிதி வழங்கவும் தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளை கொள்வனவு செய்யவும் பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கப்பெற்ற வருமானத்தை மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துமாறு நேற்றைய தினம் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்தார். අත්‍යවශ්‍ය ඖෂධ මිලදී ගැනීම සඳහා පෙබරවාරි මාසයේ ලැබුණ ආදායම් හැම සතයක්ම මේ ජනතාවගේ අත්‍යවශ්‍ය ජීවන තත්ත්වය ආරක්ෂා කිරීම සඳහා යොදන්නට ඊයේ දිනේදී ජනාධිපතිතුමා කැබිනට් මණ්ඩලයට දැනුම් දුන්නා. ஒரு தடவை பாவனையின் பின்னர் அகற்றப்படும் 7 வகையான பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களின் இறக்குமதி உற்பத்தி மற்றும் பாவனையை தடை செய்ய அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த தடையை அமல்படுத்த
அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. ஒரு தடவை மாத்திரம் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் போத்தல்கள், ஸ்ட்ரோ உள்ளிட்ட 7 வகையான பிளாஸ்டிக் பொருட்களின் இறக்குமதி, பாவனை, உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. குறித்த தடை எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள அதேவேளை யோகட் கோப்பைகள், பிளாஸ்டிக் கலவை உபகரணம், பிளாஸ்டிக் கத்தி, பிளாஸ்டிக் இடியப்பத்தட்டு, பிளாஸ்டிக் மலர் மாலை உள்ளிட்ட பல வகையான பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய இருதரப்பு வர்த்தக மதிப்பு 550 மில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 1.5 பில்லியனாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கலால் வரி சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது. அதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மதுபானம் மற்றும் புகையிலை விற்பனைக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குதல் மற்றும் வரி விதித்தல் போன்றவற்றுடன் தொடர்புடைய வர்த்தக விதிமுறைகளை காலத்தின் தேவைக்கேற்ப திருத்துவதே இதன் நோக்கமாகும். பங்களாதேஷ் இலங்கை ஒன்றிணைந்த ஆலோசனை ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தியவண்ணா ஆற்றிலிருந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெளிக்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தெஹிவள பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த 2 போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளை ரணஜய பிரதேசத்தில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கென விற்பனை செய்ய தயாராகவிருந்த கஞ்சா உள்ளடங்கிய புகையிலை மற்றும் 13 கிலோ 25 கிராம் மாவா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மதுகம மற்றும் தெஹிவளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை மீட்டியாகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய ஜோன் கொல்லா எனப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உறவினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 36 வயதான குறித்த சந்தேக நபர் கருவாத்தோட்ட பிரதேசத்தில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தை அபகீர்த்திக்கு உட்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைதான சேபால் அமர்சிங்க எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்னா அல்விஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஒருநாள் சேவையின் ஊடாக நேற்றைய தினம் கடவுச்சீட்டை பெற தவறியவர்கள் இன்று நண்பகல் 12 மணியின் பின்னர் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினமும் ஒருநாள் சேவையின் கீழ் குறித்த கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படின் அதனை விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள திணைக்களத்தின் அலுவலகங்களின் தொலைபேசி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் இடையூறு ஏற்பட்டது. இன்றைய தினமும் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு அதிகளவானோர் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளனர். පාස්පෝට් තාමනේ නෑනේ ඉර නවේ ඉඳ තාමනේ ඊ9 යන්න යන්නේ පස්සුක ඉන්නේ ඊද ඊදේ ඉඳන් එන්නේ කියනවා ආපහු එන්නම ගන්න නැතුව. திருகோணமலை பத்தினிபுரம் மக்களின் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ள குப்பை மேடு பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு அம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் முள்ளிப்பொத்தானை பிரதேச சபைக்குட்பட்ட பாலம் போட்டாறு பத்தினிபுரம் மக்கள் தொடர்ந்தும் குப்பை மேடு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் அமைந்திருக்கும் பாலம் போட்டாறு குப்பை மேட்டில் பல இடங்களிலும் இருந்து வந்து குப்பைகளை கண்டபடி வீசி செல்வதால் யானைகளின் தொந்தரவு அதிகரித்து வருவதோடு அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த குப்பை மேட்டில் இருந்து பத்தினிபுரம் கிராமத்துக்கு 200 மீட்டர் தூரமே உள்ளது. பகல் நேரங்களில் குப்பை கூடத்தை தேடி வரும் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் கிராமத்துக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதோடு உயிர் ஆபத்தையும் தோற்றுவித்து வருகிறது. இது தொடர்பில் பலமுறை பிரதேச சபைக்கு அறிவித்தும் இதுவரை உரியவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதியால் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பஸ்ஸுக்கு போய் நிற்கல குப்பை ஒரு மனம் ஒரு பக்கம், அது போக யானை பிரச்சனை ஒரு பக்கம். இரவில் இறங்கி வரைக்குள்ள சரியான பயம் யானைக்கு. எத்தனை பேர் யானையில் மோதி கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இந்த குப்பமேடு பெரிய ஒரு தொல்லையாக கிடக்கிறது எங்களோட கிராமத்துக்கு.
ஆனபடியாக இந்த குப்பமேட்டு பிரச்சனையை நாங்கள் பிரதேச செயலத்துக்கும் பல தடவை அறிவிச்சிருக்கின்றோம், பிரதேச சபைக்கும் அறிவிச்சிருக்கின்றோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இதுவரைக்கும் சரியான நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. இந்த நிலையில் அந்த பகுதியில் பாரிய பிரச்சனையாக உள்ள குப்பைமேடு பிரச்சனைக்கு தீர்வு தருமாறும் மக்கள் நலன் கருதி உரிய அதிகாரிகள் இந்த பகுதியில் யானை வேலியை அமைத்து தருமாறும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் முள்ளிப்பொத்தானை பிரதேச சபை தவிசாளர் ஏஜி சம்பிக்க பண்டார எமது செய்தி பிரிவுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். குப்பைகளை அகற்ற எமக்கு இன்னும் சரியான இடம் ஒதுக்கப்படவில்லை. நாம் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் காணியில் சட்டவிரோதமாகவே கழிவை கொட்டுகிறோம். நாம் முடிந்த அளவு அந்த பகுதியினை எமது அதிகாரிகளை கொண்டு சுத்தப்படுத்தியே வைக்கின்றோம். இருப்பினும் வனவிலங்குகள் வருவதை கட்டுப்படுத்த வேலி அமைப்பதற்கான அதிகாரம் எம்மிடம் இல்லை. அந்த காணி எமக்கு சொந்தமானது அல்ல. கிழக்கு ஆளுநர் இதற்கான காணியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அது இன்னும் கைகூடவில்லை. நாம் அந்த இடத்தை டோசர் வைத்து சுத்தம் செய்தாலும் வீதியில் செல்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதியில் குப்பைகளை கண்டபடி வீசி செல்கின்றனர். இவ்வாறு குப்பைகளை வீதிகளில் வீசி செல்வோர் தயவு செய்து அவ்வாறான செயல்பாட்டை மேற்கொள்ளாமல் பொறுப்புடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணி அதிகாரம் எமக்கு கிடைத்தவுடன் வன விலங்குகளை தடுக்க அல்லது யானை வேலி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6:55க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.